Good evening. Good evening. Am I audible? Good evening. நான் பேசுறது கேக்குதா? Good evening, ma'am. Okay. கேக்குது. Yes. Okay, thank you. ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளிய ஆயுர்வேத ஐகா நிறுவனத்தின் 29வது அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸினுடைய முதலாவது தான் நீங்க எல்லாரும் ஜாயின் பண்றீங்க. விளங்குதில்ல சிஸ், கவரேஜ் இல்ல. என்னன்னு சொன்னா நிறைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்க இந்த செஷனை வந்து ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு டைம் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில இன்று உங்களுக்கு வந்து முதலாவது செஷன் ஃப்ரீயா நடக்கும். இந்த செஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீக்குக்கு பேமெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் தந்திருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க எல்லாருமே ஒரு நோக்கத்துல தான் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். அதாவது எப்படியாவது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் துறையில வந்து பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு நோக்கத்துல. அந்த வகையில வந்து நாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க ஜாயின் பண்ணும் போதும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த செஷன் தொடர்பான இதுகளை மட்டும் கவனித்துக் கொள்ளாம நான் அடுத்த கட்டத்துக்கு போக வேணுமென்றா நான் என்ன செய்ய வேணும் என்று சம்பந்தமாக நாங்க நிறைய கவனம் செலுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அந்த வகையில இந்த ஐகாவினால ஏற்பாடு செய்யப்படுகின்ற அனைத்து செயற்திட்டங்களும் அதே மாதிரி கண்டக்ட் பண்ணப்படுகின்ற அனைத்து கோர்சஸுமே உங்களை வந்து ஒரு ஓன் காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ஓனர் ஆக்குறது தான் எங்களோட நோக்கம். அதாவது நீங்க வெறுமனே கோர்ஸை படிச்சுட்டு அந்த நாலேஜை மட்டும் வச்சு கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த நாலேஜோட உங்களோட ஓன் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போக வேணும், மாதாந்தம் ஒரு வருமானம் எப்படி பெற வேணும் என்ற நோக்கத்துல தான் ஈவன் எல்லா ஷார்ட் கோர்சஸுமே எல்லா மெயின் கோர்சஸ் டிப்ளோமா அட்வான்ஸ் டிப்ளோமா எல்லா கோர்சஸுமே நாங்க டிசைன் பண்ணி இருக்கிறோம். அதற்காக வேண்டி உங்களுக்கு எப்படியான லெக்சரர்ஸ் இருக்க வேணும், அதே மாதிரி அதுக்குரிய பாடத்திட்டம் எவ்வாறு இருக்க வேணும் என்பதை நாங்க டிசைன் பண்ணி இருக்கிறோம் மிகவும் துல்லியமான முறையில். அந்த வகையில் நீங்க எல்லாருமே ஐகாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சோசியல் மீடியா மூலமாகவும் பார்த்திருப்பீங்க. தமிழ் மீடியம் கிளாஸஸ்ல நம்பர் 1 இருக்கிற ஐகா இன்ஸ்டிடியூட் வந்து இன்னைக்கு 6வது வருடமாகவும் இந்த கோர்ஸை செஞ்சு கொண்டு வருது. அதுலயும் எல்லாரோடையும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே எங்கட ஐகாவுக்கு தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில நீங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஒன்று மேனுஃபேக்சர் பண்றன்றது ஒரு ஒரு கஸ்டமரோட ஸ்கின்னோட தொடர்பு பட்டது இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையோ அல்லது அரைவாசிக்கு தெரிந்த ஒரு விஷயத்தையோ நாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்க அது தொடர்பான பூரண நாலேஜ் ஒன்றோட இருந்தா தான் எங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் உள்ள நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்றை ஹார்ம் இல்லாத ப்ராடக்ட் ஒன்றை கஸ்டமருக்கு கொடுக்கலாம். அப்ப நான் முதலாவது சூஸ் பண்ற இந்த கோர்ஸ் எனக்கு எனக்கு சரியான நாலேஜ் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் 6 வருடங்கள் இந்த காஸ்மெட்டிக் துறையில் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கின்ற மட்டும் இல்லாம இந்த ஹெர்பல் துறையில் 5 வருடங்கள் அரச பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற வைத்தியர்களினால் தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நடாத்தப்படுகின்றது. ஆயுர்வேத டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு லெக்சர் பண்றாங்க. அதே நேரம் வந்து உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி நாங்க ஒஃபிஷியல் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களை எட் பண்ணுவோம். நீங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த ஒஃபிஷியல் குரூப்ல வந்து உங்களுக்கு லைஃப் டைம் டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன ரீசன் சொன்னா 2000க்கும் அதிகமான மாணவர்கள் ஆல்ரெடி அவங்களோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒஃபிஷியல் குரூப்ல தான் இருக்கிறாங்க. அப்ப தனித்தனியா அவங்க 2000 மாணவர்களிடையும் டவுட்ஸை கிளியர் பண்றதை விட நாங்க ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களோட டவுட்டை வந்து நீங்க குரூப்ல கேட்கிற சந்தர்ப்பத்துல உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணப்படும். சில மாணவர்கள் டவுட் கேட்கறதுக்கும் தயக்கம் இருப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க கேட்கிற டவுட்டால அவங்களோட டவுட்ஸும் கிளியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ன்றது வந்து வெறுமனே ஃபார்மியூலா ஒன்றை மாத்திரம் படித்துக்கொண்டு அந்த ஃபார்மியூலாவுக்கு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. அப்ப அதையும் தாண்டி என்ன இருக்கு,
ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு போய் சேர்க்க வேணுமென்றா அவர் வந்து எந்த ப்ராடக்ட் ஒரு தடவை மாத்திரம் வாங்குவவரா இருந்தா அது எந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லைன்றது தான் அர்த்தம். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக நாலேஜ சரியா பெறது மட்டுமா ஐனத்துல இருக்கு? இல்ல. அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் செலக்ட் பண்றதுலயும் நான் கவனமாக இருக்க வேண்டும். குவாலிட்டி இல்லாத இன்கிரீடியன்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இல்லாத பொருளை உருவாக்கும். எனவே குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸை நான் எப்படி செலக்ட் பண்ண வேணும்ன்றதை நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அதுக்காக சூஸ் பண்ற பிளேஸ் வந்து சரியானதாக இருக்க வேண்டும். அப்ப அது தொடர்பான நாலேஜ் என்கிட்ட இருந்தா குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து எனக்கு கஸ்டமருக்கு கொடுக்கலாம். தேவையான அளவுகளில் நான் இன்கிரீடியன்ஸை சேர்க்கும் பொழுது குவாலிட்டி ப்ராடக்ட்டை வந்து நான் என் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் என்ற விஷயத்திலையும் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். எனவே இந்த காஸ்மெட்டிக் துறையை பொறுத்தவரையில ஒரு விஷயம் மாத்திரம் இல்ல, 2 விஷயம் மாத்திரம் இல்ல, எல்லா விடயங்களும் ஒன்றிணைந்து வந்தா தான் உங்களுக்கு அது சரியான முறையில சக்சஸ்ஃபுல்லா பிசினஸா செஞ்சு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃபார்முலா மட்டும் நல்லதாக இருந்தா மட்டும் போதாது. அந்த ஃபார்முலாவுக்கு வாங்குற இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு சரியா செலக்ட் பண்ண தெரியலண்டா, அதே மாதிரி சர்டிபிகேட் மட்டும் நீங்க வெளியிடா எடுத்தா போதாது, உங்களோட ஃபார்முலா நல்லா இல்லை என்று சொன்னா. அப்ப ஃபார்முலாவும் சரியானதாக இருக்க வேண்டும். எனக்கு படிச்சு தரக்கூடிய லெக்சரர் வந்து நான் குவாலிஃபைடான ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணி எனக்கு பூரண நாலேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளியீடு சர்டிபிகேட் ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டும். நான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது எனக்கு எந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்ளக்கூடியதான இருக்க வேண்டும். சோசியல் மீடியாக்களில் மாத்திரம் இருக்கின்றவர்களாக இல்லாமல் உங்களோட தனி ஒவ்வொருத்தருடையும் கவனம் எடுத்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்றதாக அந்த இன்ஸ்டியூட் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணின பிறகு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டும். நான் இன்வெஸ்ட் பண்ணும் போது நான் இந்த விஷயங்களை நான் கிளாரிஃபை பண்ணி கொண்டுதான் என்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேணும் என்றதுல. அந்த வகையில் ஐகா இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையிலையும் டிப்ளமா அட்வான்ஸ் டிப்ளமா கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற டைம்ல ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அப்ரோட் இன்ஸ்டிடியூஷனால கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வதற்கு வெளியிடான சர்டிபிகேட்டா நாங்க தருவோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஐகா இன்ஸ்டியூட் வந்து டிவெக் அப்ரூவ் பண்ணப்பட்ட இன்ஸ்டியூட். தமிழ் மீடியம் இன்ஸ்டியூட்ல வந்து ஐகா நம்பர் 1 இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த 6 வருட அனுபவங்களை கொண்ட ஐகா இதுவரையில் 2000க்கும் அதிகமான மாணவர்கள் அவங்களோட ஓன் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சோசியல் மீடியா மூலமாகவும் நாங்க போட்டிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் அவங்களோட பிராண்டுக்கு கீழே அவங்களோட பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டே பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க ஐகாவோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணின பிறகு ஒஃபிஷியல் குரூப்புக்கு நாங்கள் உங்களை எட் பண்ணுவோம். அந்த குரூப்ல தான் உங்களுக்கு தேவையான ரீபிராண்டிங் ரீசெல்லிங் போன்ற விஷயங்கள் நடக்கும். அதாவது வேற பிசினஸ் செய்யற மாணவர்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ரீசெல்லிங் அல்லது ரீபிராண்டிங் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் இன்னொரு மாணவருக்கு அனுபவம் இருக்கும் இல்லையா, எப்படி இன்கிரீடியன்ஸ் நான் செலக்ட் பண்ண வேண்டும், நான் எங்கள் எடுக்க வேண்டும் தொடர்பான அனுபவம் இருக்கும். அப்ப அதை உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெட்ஜுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் 2 முறை கன்வகேஷன் நடக்கும். இந்த கன்வகேஷன் விஷயத்துல நீங்க வந்து தெளிவாக இருக்க வேண்டும். நான் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றது என்ற ஓன் பிசினஸ் ஒன்று செய்து கொண்டு போறதுக்காக வேண்டி. அப்ப ஐகாவினால நீங்க கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நாங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கன்வகேஷன் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்றதெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க விரும்பினா கன்வகேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி விரும்பாத சந்தர்ப்பத்தில் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்டிபிகேட்டை கொரியர் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். எங்களோட ஒரே ஒரு நோக்கம் உங்களை காஸ்மெட்டிக் என்டர்பிரினர் ஆக்குறது மட்டும் தான். அதே சந்தர்ப்பத்துல வந்து நிறைய மாணவர்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து இந்த கன்வகேஷன் தொடர்பாக நாங்கள் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ண வேணுமா, அல்லது வந்து சர்டிஃபிகேட்டுக்கு பேமெண்ட் பண்ண வேணுமா? சர்டிஃபிகேட்டுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் கன்வகேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா மட்டும் ஒரு சிறு தொகை தான் உங்கள்கிட்ட மறவிடப்படும். அது தவிர நீங்கள் விரும்பினா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலமாக சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அவார்டு வந்து ஐகாவினால வழங்கப்படும். இது உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஃபாரின் பயர்ஸ் அதே மாதிரி லோக்கல் பயர்ஸ் என்றாலும் அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். நீங்க படிச்சுதான் சரியான முறையில் இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றீங்கன்றதுக்கு ஒரு சான்றாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஐகா இப்ப நம்பர் 1ல இருக்கு. அப்ப ஐகாவின் மூலமா உங்களுக்கு அவார்டு ஒன்று கிடைச்சிருக்குன்றது உங்களோட பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த கோர்ஸ் மூலமாக மட்டுமில்ல எல்லா டிப்ளமா கோர்ஸ் மூலமாகவும் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நாங்க செய்வதற்கு வழிகாட்டுவோம். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப செய்திருக்கிறாங்க. ஐகாவினுடைய வழிகாட்டலின் கீழ் செய்திருக்கிறாங்க. ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனவே ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நான் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன தேவை, நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்றதுல நீங்க தெளிவாக இருங்க. அந்த விடயங்கள் எனக்கு எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குதா, சரியான வழிகாட்டல் கிடைக்குதா, குவாலிஃபைடான லெக்சர்ஸ் மூலம் எனக்கு கிடைக்குதான்ற விஷயத்திலையும் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கின்றது. இந்த செஷனுக்கு நாங்க இப்ப போவோம். பேத்துட்டு வந்து இந்த பெட்ஜுக்கு சேர்றதுனால உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்கு, காஸ்ட் டீடைல்ஸ் என்ன, அதே மாதிரி பேமெண்ட்ஸ் என்னன்றது பத்தியும் நாங்க கலந்துரையாடுவோம். இந்த செஷனை வழங்குறதுக்காக வேண்டி டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா கோர்சஸ் கண்டக்ட் பண்ற எங்களோட டாக்டர் இருக்கிறாங்க. குட் ஈவினிங் டாக்டர். Good evening. This is over to you, doctor. Okay, thank you. Assalamualaikum. Good evening, students. Okay, welcome to ICA's Advanced Diploma in Health Product Manufacturing course. அதுக்காக arrange பண்ணின free webinar. The topic வந்து bunch soap making, right? கொஞ்சம் மைக்கெல்லாம் மியூட் பண்ணி கொண்டீங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணி கேளுங்க. நாங்கள் இந்த கோர்ஸில் மெயினாக வந்து அட்வான்ஸ் டிப்ளமாவில் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஃபார்முலாகளை சொல்லித் தருவோம். ப்ளஸ் ரைட், நான் இன்றைக்கு உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் தான் செய்ய போகிறேன், பட் ஸ்டில் அதில் டீப்பாக இருக்குது. ரைட், மெயினாக வந்து மாடியூல் 1ல் வரப்போகிறது வந்து நாங்கள் படிக்க போகிற டாபிக்ஸ் வந்து மெயினாக இன்க்ரீடியன்ஸுக்கான இன்ட்ரடக்ஷன். சரியா, இன்க்ரீடியண்ட்டுக்கான மெயினான இன்ட்ரடக்ஷன் வந்து வரும் ஃபர்ஸ்ட் மாடியூலில். அதுக்கு பிறகு ஃபார்முலாஸ் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எங்களோட கோர்ஸில் கண்டென்ட் ஷேர் பண்ணப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃபார்முலாவும் இன்டெப்த்தாக நாங்கள் படிக்க இருக்கிறோம். அதையும் தாண்டி உங்களோட ஓன் ஃபார்முலாஸை, உங்களோட ஓன் ப்ரொடக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வழங்குவோம். சோப்புன்ற டாபிக் இன்டெப்த்தாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கிற பஞ்ச் சோப்பை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செஞ்சு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஃபர்தராக டெவலப் பண்ணிட்டு போய் ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஒன்று உங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற வகையில் தான் நாங்கள் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறோம். ரைட், ஸோ அந்த பேசிஸில் சின்ன ஒரு விஷயம் தான் பஞ்ச் சோப். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பஞ்ச் சோப்பை பற்றி? எனி ஐடியா? ரைட், பஞ்ச் சோப்புன்னு சொன்னா ஒரு கிளஸ்டர்னா கொத்தொன்னு மாதிரி சின்ன சின்ன சோப்புகள் சேர்ந்த ஒரு கொத்தாக இருக்கும். ஒரு பொக்கையா கொடுக்கலாம், ஒரு கிரேப்ஸ் கொலை ஒன்று மாதிரி கொடுக்கலாம். ரைட், ஸோ அந்த மாதிரி வாரத்தை நாங்கள் பஞ்ச் சோப்புன்னு சொல்கிறோம். கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் சோப். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்சர்ன் ஆயிருங்க, அவட மைக்கில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நிறைய பேர் மைக் அன்மியூட் ஆகுது. மியூட்டில் வச்சுக்கோங்க. டவுட்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்கள். எல்லாரும் இருக்கிறீங்க, ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சில வேளை. ஓகே, ரைட். ஸோ கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் சோப், சின்ன சின்ன சோப்புகள் நிறைய சேர்ந்ததை தான் நாங்கள் பஞ்ச் சோப்புன்னு சொல்கிறோம். எங்களுக்கு அதை 2 வகையில் செய்யலாம். ஒன்று டிரான்ஸ்பேரண்ட்டாக செய்யலாம். டிரான்ஸ்பேரண்ட்னா மீனிங் வெளிச்சம், லைட் வந்து ஊடுருவி செல்லக்கூடிய வகையில். அப்படி இல்லாட்டி ஒப்பேக்குன்னு சொன்னால் லைட்டெல்லாம் ஊடுருவாது, கலர்டு சோப்பாக ரைட் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், தேவையான வாசங்கள், தேவையான ஷேப்ல, வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ல. சிலவங்க வந்து பொக்கேகள் மாதிரி செய்வாங்க, சிலவங்க ஃப்ரூட்டு பஞ்சா இருக்கும்,
ரைட்? இப்போ பழங்கள் மாதிரி கிரேப்ஸோட கொலை மாதிரி, பூக்கொத்து மாதிரி, ரைட்? டிஃபரெண்ட் ஷேப்ஸில் டிஃபரெண்ட் எல்லாம் செய்யலாம். பொதுவாக இது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது மார்க்கெட்டில். ஏன்னு சொன்னால் நல்ல அழகான அப்பியரன்ஸுக்காக, விஷுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல அட்ராக்டிவ். எந்த ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டும், சோப் மட்டும் இல்லை, நாங்கள் ஃபார்முலாஸில் படிக்க போகிற ஒவ்வொரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது, ப்ரெசென்ட்டாக கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கும் போது அழகான டெக்கரேட்டிவான வகையில் செய்யலாம். அது பேக்கேஜிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நாங்கள் இன் டீட்டெயிலாக படிப்போம். சரியா? கஸ்டமர்ஸை கவர்ற வகையில் எங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸை செய்யலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற வகையில் அதுக்கான வாசனை, அதற்கான கலர்ஸ் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது கஸ்டமைசபிள் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயம்தான் கஸ்டமைசேஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாரும் கஸ்டமர்ஸ் சைடில் விரும்புகிற ஒரு விஷயம்தான் எங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராடக்ட் இருக்கணும். அப்படித்தானே? ஒரு கேக் ஒன்று செய்கிறதாக இருந்தாலும், ஒரு ரெசிபியாக இருந்தாலும், மெடிசினாக இருந்தாலும், ரைட்? வாட் எவர் இட் இஸ், கஸ்டமர்ஸ் விரும்புகிற வகையில் அந்த இருக்கணும், எங்களுக்கு வேண்டிய மாதிரி அதை நாங்கள் செஞ்சு கொள்ளையிலுமான வகையில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. காஸ்மெட்டிக்லேயும் இப்போ கஸ்டமைசேஷன் பர்சனலைஸ்ட் காஸ்மெட்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல. பர்சனலைஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னும் ஒவ்வொரு வகையில் இருக்குதுன்னா, சிலவங்களோட ஸ்கின் ட்ரையாக இருக்கும், சிலவங்களோட ஸ்கின் மாய்ஸ்டாக இருக்கும், இல்லாட்டி ஆயிலியாக இருக்கும், கம்பைன் பண்ணின டைப் இருக்குது, கம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஏஜ் ஸ்கின், அப்படி இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் நாங்கள் எப்படி எங்களோட ஃபார்மியூலாவை கஸ்டமைஸ் பண்ணுறேன். கஸ்டமர்ஸில் சிலவங்க வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் ஒத்து வராதுன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அவங்களும் அவங்களோட ஐடியாவை வச்சு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு தேவையான அவங்களோட ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி, ரைட், அவங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை கொடுக்குற வகையில் செய்யணும். ஸோ பஞ்ச் சோப்பையும் எங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் பர்பஸ், ஒவ்வொரு பர்பஸுக்கு கொடுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் விரும்புகிற வகையில், ரைட்? டெக்கரேஷனுக்காக இருந்தாலும் தான். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லேயும் நாங்கள் ஒரு டாபிக் படிப்போம், இன்க்ரீடியன்ட்ஸ் டைப்ஸ் மாதிரி ஸ்கின் டைப்ஸ், ரைட்? ஸோ அந்த டாப்பிக்கில் வரும். ஒவ்வொரு ஸ்கின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற, எப்படி கஸ்டமர்ஸுக்கு தேவையான ஃபார்முலாஸை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம், ரைட்? அதே மாதிரி பஞ்ச் சோப்பில் அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஜென்டலாக இருக்குது, மிருதுவாக இருக்குது, ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், எங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் கிளென்சிங் பர்பஸ்களுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் நாங்கள் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி இந்த சோப்பில் மட்டுமல்ல, நாங்கள் எங்களோட ஃபார்முலாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்போம், அட்வான்ஸ் டிப்ளமாவில் இருக்கிற ஃபார்முலாஸ்ல எல்லாத்துலேயுமே நாங்கள் நேச்சுரல் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான இன்க்ரீடியன்ட், சில தடை செய்யப்பட்ட இன்க்ரீடியன்ட்கள் இருக்குது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஃபார்முலாவில் அந்த மாதிரி பேன் பண்ணப்பட்ட ஸ்கின்னுக்கு ஹார்மான இன்க்ரீடியண்ட்டை இன்க்ளூட் பண்ண மாட்டோம், ரைட்? ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான, ஸ்கின்னுக்கு சேஃபான இன்க்ரீடியன்ட்ஸ் வரும். அண்டு பஞ்ச் சோப்போட அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஐடியல் கிஃப்ட் ஆப்ஷன். இதனால தனியாக ஒரு கிஃப்ட்களுக்கு மட்டும் கொடுக்குற ப்ராடக்டாக கூட கஸ்டமைஸ் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களோட டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ணலாம், ரைட்? க்ரியேட்டிவாக செய்யலாம், ஸ்மால் பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? இக்கோ ஃப்ரெண்ட்லி, அடுத்தது என்வாரன்மெண்டலுக்கு எந்த மாசடைவும் இல்லாத வகையில் செய்யலாம். ஸோ பஞ்ச் சோப் வந்து ஈஸியாக செய்கிற மெத்தட் வந்து மெல்ட் அண்ட் போ மெத்தட். எனக்கு ஜென்ரலாக சோப் மேக்கிங்கை 3 மெத்தடில் சோப் செய்யலாம். ஒன்று மெல்ட் அண்ட் போ, ஹாட் ப்ராசஸ், கால் ப்ராசஸ்ன்னு வரும். நாங்கள் இந்த டீட்டெயிலாக மெல்ட் அண்ட் போ, கால் ப்ராசஸ் சோப் மேக்கிங் கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இந்த பஞ்ச் சோப்புன்ற கன்செப்ட்க்கு வந்து ஈஸியாக சோப் செய்கிற மெத்தட் தான், சோப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் மெல்ட் அண்ட் போ மெத்தட். கிளியரா?
மெல்ட்னா என்ன? எனி டவுட்ஸ்? மெல்ட்னா என்ன? எப்ப மெல்ட் ஆகும் ஒரு பதார்த்தம்? உருகுறது. உருகிறது. ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். எப்ப மெல்ட் ஆகும்? உருகுற ஹீட் ஆக்க போகல ஒரு ஹீட் ஆகும் போது உருகலாம். வேற பண்றேன்டா. இது ஊத்துறதுன்னா ஊத்துறது. அப்ப மெல்டன் போன்னு சொன்னா உருக்கி ஊத்த போறோம். மெல்ட் பண்ணி, அதாவது ஹீட் பண்ணி பண்ண போறோம். ஸோ அது வந்து மெல்ட் அண்ட் போ மெத்தட்ன்ற. ஸோ சேஃப் பிகினர்ஸுக்கு சோப்பை பற்றி காஸ்மெட்டிக் ப்ராடக்டை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிகினர்ஸ், ரைட்? அவங்களுக்கு இது சேஃப் என்ற லை இல்லை. லைன்றது சோடியம் ஹைட்ராக்சைடுன்னுவோம், காஸ்டிக் சோடானுவோம். அது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேணும். நாங்கள் அதெல்லாம் படிப்போம், ரைட்? ஸோ இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட், குயிக்காக செய்யலாம். அண்ட் ஃபியூ ஹவர்ஸ், கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்லேயே சோப் வந்து ரெடி ஆகிடும், ரைட்? உங்களுக்கு 2 ஹவர்ஸ்லேயே செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஹைலி கஸ்டமைசபிள், ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணலாம். எங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் போடலாம், வாசனை போடலாம், ஹெர்ப்ஸ் போடலாம், ரைட்? அண்ட் கிளிட்டர் மாதிரியான அட்ராக்டிவ் கலர்ஸ் போடலாம். பொதுவாக வந்து ஹாபீஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ், ஹாபியாக செய்கிறவங்க, சின்ன பிஸ்னஸ்களாக செய்கிறவங்களுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த மெல்டன் போ சோப் மேக்கிங் அண்ட் பஞ்ச் சோப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ எங்களுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ், மூலப்பொருட்கள், கிளிசரின் சோப் பேஸ். மார்க்கெட்டில் கிளிசரின் சோப் பேஸ்ன்னு இருக்குது. அது டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும், அதாவது லைட் செல்லக்கூடிய வகையில், ஊடுருவக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி ஒப்பேக்காகவும் இருக்குது. காட் மில்க் சோப் பேஸ் அப்படி இருக்குது. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களோட காஸ்ட்ல ஒவ்வொரு சோப் பேஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுவோம். அண்டு ஒவ்வொரு சோப் கிளிசரின் சோப் பேஸ் பயன்படுத்தினீங்கன்னா டிரான்ஸ்பேரண்டாக வரும். ஒபெக் பேஸ்ன்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்டுகள் இருக்குது, ரைட்? இப்போ நாங்கள் பஞ்ச் சோப் செய்கிறது மெயினாக அட்ராக்டிவ் பர்பஸுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை சிலவங்க டிரான்ஸ்பேரன்சியை விரும்புவாங்க, ஒப்பேக்க விரும்புவாங்க, அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அண்டு வாசனை பதார்த்தம், ஃப்ரெக்ரன்ஸ் இல்லாட்டி எசென்ஷியல் ஆயில். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நாங்கள் காஸ்ட்ல படிப்போம். ஃப்ரெக்ரன்ஸ்ன்னு சொன்னால் வாசத்து தரும். நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், விளங்காட்டி கேட்டுக்கோங்க. எசென்ஷியல் ஆயில்ன்றது தாவரங்கள்லிருந்து பிரிச்செடுக்கப்பட்ட எண்ணெய் பதார்த்தம், அதுவும் வாலடைல் கம்பனன்ட்னு சொல்றோம். ஆவியாகக்கூடிய எண்ணெய் பதார்த்தம், அதுதான் நாங்கள் சொல்ற எசென்ஷியல் ஆயில்னு சொல்லி. வாசனை வந்து வாசனையை மட்டும் தரும். எசென்ஷியல் ஆயில் வந்து வாசத்தோட சேர்த்து பெனிஃபிட்டை தரும். மெயினாக ஸ்கின்னுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மருத்துவ குணங்களை தரக்கூடிய தன்மை எசென்ஷியல் ஆயில்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட போகிறது கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று சோப் பேஸ், அடுத்தது வாசம். விருப்பம் இல்லை, நீங்கள் நல்ல ஒரு வாசத்தில் சோப்பை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா வாசம். அடுத்தது சோப் சேஃப் கலர்ஸ், அதாவது சோப்பில் பயன்படுத்தக்கூடிய கலரிங் ஏஜென்ட். சிலது நேச்சுரலாக இருக்கும், சிலது சிந்தட்டிக் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சேஃபான கலர்ஸாக இருக்கும். மைக்கா கலர்ஸ் அந்த மாதிரி அட்ராக்டிவ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது அடிட்டிவ்ஸ்னு சொல்லும் போது அழகுக்காக ஃப்ளவர்ஸ், ஹெர்ப்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். தென் ரப்பிங் ஆல்கஹால், அதுக்கு இன்னொரு பேர் சொல்ற யாருக்காவது தெரியுமா? சர்ஜிக்கல் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். IPA ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இல்லாட்டி சர்ஜிக்கல் ஸ்பிரிட். என்னத்துக்கு யூஸ் பண்ற சர்ஜிக்கல் ஸ்பிரிட்? எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல சிஸ், தெரியா, நீங்களே சொல்லுவோம். ரப்பிங் ஆல்கஹால், சர்ஜிக்கல் ஸ்பிரிட் புண்கள் எல்லாம் துடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஜெம்ஸ் போறதுக்கு ஜெர்ம்ஸ் Dressing. போறதுக்கு, wound ட்ரெஸ்ஸிங்க்கு. எஸ்,
சரியா? இல்லையா? ஓகே சிஸ். ஓகே. ரைட். தென் ரப்பிங் ஆல்கஹால் ஐபிஎஸ் சர்ஜிக்கல் ஸ்ப்ரேட் அது வந்து பொதுவாக ஜெர்ம்ஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். காஸ்மெட்டிக்ல இந்த சோப் மேக்கிங்ல ஏன் யூஸ் பண்றேன்டா அந்த பபிள்ஸ் ஏதாவது இருந்தா இல்லாட்டி பபிள்ஸ் இருந்தா அதை பாப் அவுட் பண்றதுக்கு நான் வீடியோஸ் காட்டுறேன். சரியா? அந்த பர்பஸுக்காக யூஸ் பண்றோம். ரைட். கிளியர் இல்லாட்டி கேளுங்க, விளங்காது ஏதாவது இருந்தா நிப்பாட்டி கேட்கலாம். இஷ்யூ இல்லை. நீங்க தான் பே பண்ணி படிக்கிறீங்க, உங்களுக்கு டவுட்ஸை நீங்க தான் அஸ்ஸலாமு கேட்கணும். அலைக்கும். ஆமா சொல்லுங்க. மிஸ் அது ஆல்கஹால் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகணுமா? அதுக்கு அது டவுட் உண்டு. ஆல்கஹால் அல்ல, அது வந்து பேர்ல ஆல்கஹால் இருந்ததுக்கு வந்து மதுசாரம் அல்ல. சரியா? ஓகே. அது வந்து ஆவியாகி போகும். நாங்க சானிடைசர்கள் யூஸ் பண்ற நேரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கைக்கு போட்டீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க சர்ஜிக்கல் ஸ்ப்ரேட்டால நுண்ணங்கிகளை ஜெர்ம்ஸ் அழிக்கிறது. அது ஆவி போகும். அது உங்களோட சோப்ல ஃபைனல் ஃபினிஷ் ப்ராடக்ட்ல இருக்காது. சரியா? அது நாங்க நினைக்கிற மாதிரி எத்தனால் இல்லை. எத்தனால்ன்றது தான் மதுசாரம். இது மதுசாரம் அல்ல, ஆல்கஹால். அது பேர்ல தான் வருது ரப்பிங் ஆல்கஹால். ஓகே. ஓகே மிஸ். அடுத்தது எங்களுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் டூல்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு ஜக் இல்லாட்டி பவுல். ஏன்னா நாங்க மெல்டன் போல உருக்கணுமேனா, ஸோ உருக்கிறதுக்கு ஹீட் பண்ணணும். தென் டபுள் பாய்லர், நான் டபுள் பாய்லர் அப்படி இந்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்தது சோப் பச்சிகள், சோப் மால்ட், தென் ஸ்டாரிங் ஸ்பச்சூலாஸ், ஸ்கேல், ஸ்பூன் அதுகள் தேவைப்படும். ஸ்பூன் வந்து இன்க்ரீடியன்ட்கள் எடுக்கிறதுக்கு, மெஷர் பண்ணுறதுக்கு, மெஷரிங் ஸ்கேல் பாரத்தால் கணுமனா இன்க்ரீடியண்ட்டில். ஸோ அதுகளை தேவைப்படும். இதைத்தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். சோப் பேஸ், கிளிசரின் சோப் பேஸ்ன்றது டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். நீங்கள் பன் சோப் செய்கிறதுக்கு டிரான்ஸ்பேரண்ட் சோப் பேஸ் செலக்ட் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வரும் மாடர்ன் ப்ராடக்ட். அதாவது லைட் வந்து போகக்கூடிய வகையில் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். ஒபெக் சோப் பேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒபெக் சோப் பேஸ் வந்து டிரான்ஸ்பேரண்ட் இல்லாமல் இருக்கும். ரைட். காட் மில்க் சோப் பேஸ்ன்னு இருக்குது, ரைஸ் மில்க், அதெல்லாம் ஒபெக்காக இருக்கும். அப்படியான ஒரு சோப் பேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா என் ப்ராடக்ட் இந்த வகையில் இருக்கும். ரைட். லைட் உடருவாத வகையில் டார்க்காக இருக்கும். இப்படி சோப் மோல்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கி பஞ்ச் சோப்பில் வந்து கிரேப்ஸ் பஞ்ச் சோப் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிரேப் சோப் மோல்டு இருக்குது. ரைட். இதில் ரெண்டு சைட்லேயும் ஹாஃப் ஹாஃபாக இருக்கும். அது பொருங்களை போ பண்ணிட்டு பைண்ட் பண்ணலாம். பட் இந்த மோல்டு இல்லாட்டி நாங்கள் எப்படி செய்கிறன்றதெல்லாம் இப்போ காட்டுவேன். ரைட். ஸ்பியர் சிலிக்கன் மோல்டுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு தராஸில் ஆன்லைன்களில் ஸ்பியர் சிலிக்கன் மோல்டுன்னு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக வர சிலிக்கன் மால்ட், சாக்லேட் மால்ட்கள் இருக்குது, அதை செலக்ட் பண்ணலாம். ரைட். அது ஹாஃப் ஷேப்பில் வரும், ஏன்னா ஹாஃப் ஸ்பெரிக்கல், அரை வாசி மாதிரி வரும். ரைட். அடுத்தது கலர்ஸ். சோப்புக்கு தேவையான கலரிங் ஏஜென்ட் பிக்மெண்ட்கள் பயன்படுத்தலாம். மைக்கா கலர்ஸ் இருக்குது கொஞ்சம் ஷைனிங் வகையில். அது இல்லாமல் இந்த மாதிரி பவுடர்ஸ் இருக்குது. வாசனைக்கு ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் பெட்டர். ஃப்ரூட் ஏண்டா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஓ கிரேப் ஃப்ளேவர்ஸ் ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃப்ரூட் பஞ்சுனா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வாசனை செய்யலாம் அண்டு செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி எசென்ஷியல் ஆயில் செலக்ட் பண்ணலாம். ரைட். ஃப்ளவர்ஸ்க்கு ஃப்ளவர் பஞ்சா செய்கிறீங்கன்னா ஃப்ளவர்ஸ் உள்ள ஸ்மெல்கள், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் இருக்குது, ரோஸ் வாசம் இருக்குது, ஜெஸ்மின் வாசம், அந்த மாதிரி உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாசங்களை
செலக்ட் பண்ணலாம். ரைட், நாங்கள் வீடியோக்கு போவோம். வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விளங்காட்டி கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு ஃபார்முலாவும் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலாஸ் வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனில் கோர்ஸில் காட்டுவேன். சரியா? ஓகே. தென் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பஞ்ச் செய்யலாம். சோப் மால்ட் எடுக்கலாம், ஃப்ளவர் பஞ்சாக ஃப்ளவர் ஷேப்பில் இல்லை சோப் மால்ட் அண்ட் இந்த என்ன லீஃப் ஷேப்பில் உள்ள சோப் மால்ட் செலக்ட் பண்ணலாம். ingredients glycerin soap base, colors, then the fragrance வாசம் இல்லாட்டி essential oil எனக்கு பெனிஃபிட்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா வாசங்கள் கொடுக்கலாம். then silicon mold, இந்த மாதிரி இருக்குது silicon molds. spatula, rubber spatula எடுக்கலாம். இதான் டபுள் பாய்லர்னு சொல்றேன். ரைட், ஒரு ஸ்டவ் ஒன்று எடுங்க, குக்கர். அந்த குக்கர்ல இந்த இடத்துல ஒரு வெசல் வைங்க. சாரி, ரைட், காற்று டபுள் பாய்லரை ரைட். இது ஸ்டவ் குக்கர், இது ஒரு வெசல், ஒரு ஸ்டீல் பாட். நான் சொன்னேன் சூட்டை தாங்கக்கூடிய ஸ்டீல் வெசல் உண்டு. இது உள்ளுக்கு தண்ணி ஊற்றுவீங்க, சரியா? இதுக்கு மேல இன்னொரு வெசல் வைப்பீங்க. இதைத்தான் நாங்கள் சூடாக்குவோம். இந்த ஸ்டவ்வை போட்டோன்னே இந்த வெசல் சூடாகும். அப்போ அதுக்குள்ளுக்கு என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. வாட்டர் டபுள் பாயில் ஆகும், ஏன்னா தண்ணி கொதிக்கும். கொதிச்சதுக்கு பிறகு இந்த வெசல்ல இருக்கிற பதார்த்தம், அதாவது பேஸ், ஹீட் ஆகி உருகும். சரி, ஓகே, கிளியர், ரைட், ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே மிஸ். அடுத்தது இந்த க்ளூ கன்கள் தேவை எங்களுக்கு. அந்த பஞ்ச் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி த்ரெட் தேவைன்னா த்ரெட், ஓ அந்த பூல் த்ரெட்கள் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் க்ளூ கன் க்ளூ கொஞ்சம் போட்டிங்கன்னா அது ஸ்டிக்கி ஆகும். அப்போ எங்களுக்கு பஞ்சாக டைப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்பெரிக்கல் மோல்டு இருந்தால் அதில் நீங்கள் பார்த்துப்பீங்க, ஸ்பெரிக்கல் மோல்டில் நான் காட்டின ஸ்பெரிக்கல் மோல்டு இருக்கு தானே, அதில் ஹோல்ஸ் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், எங்களுக்கு அதால் போட்டு எடுக்கலாம், டைப் பண்ணலாம். சோப் ஒரு போலா வந்தது பிறகு டைப் பண்ணலாம். பட் அப்படி இல்லை, ஒரு ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற சோப் மோல்ட் தான் இருக்குதுண்டா இப்படி செய்யுங்க. ரைட், இதை கொஞ்சம் க்ளூ கன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ போட்டிங்கன்னா அது ஒரு வெயிட் ஆகும் தானே, அப்போ அது கலராமல் தாங்கி கொள்ளும், ஹோல்ட் பண்ணும் பாரத்தை. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு தனியாக செப்பரேட்டாக த்ரெட்களை வைங்க. வச்சுட்டு இதுதான் எங்களோட கிளிசரின் சோப் பேஸ். கிளிசரின் சோப் பேஸை டபுள் பாயில் பண்ண போகிறோம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சோப் பேஸ் டபுள் பாயில் பண்ணுறீங்க.
அப்ப அந்த மாதிரி உருகும் மெல்ட்டா கண்டிங்களா. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி இருக்கும் துண்டு துண்டா சாலிடா மெல்ட் பண்ணக்கொள்ள உருகிடும். அதுக்கு பிறகு வாசனை கலர்ஸ் தேவையான மாதிரி ஆட் பண்ணலாம். ரைட், நாங்க 2 3 கலர்ஸ் தேவைன்னு சொன்னா அந்த ஒரு கலர்ஸா போடலாம், இஷ்யூவே இல்லை. ரைட், இதுல இது ஒவ்வொன்றுக்கும் தேவையான கலர்ஸ் போட்டு மிக்ஸ் பண்றீங்க. டார்க்கா வேணும்டா டார்க் கலர்ஸ், ரெட் கலர்ஸ், ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர், வாட் எவர் த கலர் உங்களோட சாய்ஸ், கஸ்டமைஸ் பண்றது தானே. அதுக்கு போறோம், இது குயிக்கா செஞ்சிடணுமா, இல்லாட்டி என்ன நடக்கும், சோப்பு அது கூலாக கொள்ள திக் ஆகும். சரியா, விளையாடிட்டெல்லாம் இருக்கேல, அது இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டுட்டு மெல்ட் பண்ணுங்க உங்களோட பேஸை. அது பிறகு கரைஞ்சதுக்கு போறோம், கலர் திரவமாகினோடனே மாதிரி உங்களுக்கு வேண்டிய எத்தனை கலர்ஸுக்கு நீங்க பிரிக்க போறீங்களோ அத்தனை கலர்ஸ்க்கு போடுங்க, வாசத்தை ஆட் பண்ணுங்க, தென் கலர் ஆட் பண்ணுங்க, கலக்குங்க, மிக்ஸ் பண்ணுங்க, மோல்டுக்கு குயிக்கா போட்டுடுங்க. இல்லாட்டி என்ன நடக்கும், சோப் ஹார்ட் ஆகிடும். கிளியரா? ரைட், இது இன்னொரு கலர் போடுறோம். சோப் பேஸ், கிளிசரின் டிரான்ஸ்பெரண்ட் சோப் பேஸ் எடுத்தோம், உருகிட்டு மெல்ட் ஆகிச்சு. இப்போ நாங்கள் கலர் ஆட் பண்ணுற இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் இருக்குது, கலரிங்க, இது காஸ்மெட்டிக் கிரேட் கலரிங் ஏஜென்ட். ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாத, சோப் சேஃப் கலர்ஸ் இல்லாட்டி மைக்கா கலர்ஸ் கலக்கிறங்க ரெட் கலருக்கு. அதுக்கு பிறகு மோல்டுக்கு பண்ணணும் வாசம், பட் எசென்ஷியல் ஆயில், ரைட். இப்போ மோல்டுக்கு பண்ண போகிறோம். இது ரோஸ் ஷேப் ஃப்ளவர் மோல்ட். திரவமாக இருக்கும் போதே போடணும், இல்லாட்டி ஹார்ட் ஆகிடும். வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ்ல போட போறீங்கன்னா வேரியங் கலர்ஸ்ல போடலாம். ரைட், மிக்ஸ் பண்ணுங்க. அந்த த்ரெட் மேல வர மாதிரி இருக்குதுன்னா ஸ்டாரிங் ரொட்டால இல்லாட்டி ஸ்பச்சுலாவால கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. யூஸ்வலி அந்த வெயிட்டால க்ளூ கன்னால நாங்க வெயிட் ஒன்று கொடுத்தோம் தானே, அதில் அப்படி வராது. ஓகேயா? மிஸ், ஆம், இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணிடுமா? ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பொதுவாக சோப்ஸுக்கு யூஸ் பண்றது இல்லை. சரியா? ஓகே. மெல்டன் போல வந்து அறவே யூஸ் பண்றது. அதே போறோம் இந்த மாதிரி இது yellow கலர்ஸ். ரைட், உங்களுக்கு வேணும்னா 2 சோப்பை டைப் பண்ணலாம். ஹாஃப் தானே இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு எடுக்கிறீங்கன்ற, இல்லாட்டி ஒரே இதில் கொடுக்கோமே பிரச்சனை இல்லை ஷேப்புக்கு. அதுக்கு போகிறோம் டைப் பண்ணுறீங்க ஃப்ளவர்ஸ் பஞ்சாக. இந்த லீவ்ஸ் இருக்குது, லீவ்ஸுக்கும் அதே மாதிரி தான். பொதுவாக இது இந்த மாதிரி சோப்புகள் வந்து சின்ன வெயிட்டில் தப்பா 10 கிராம் சோப் அப்படி தான் வரும். பஞ்சா கட்டி அந்த டெக்கரேஷன்களுக்கு சிங்க்ல வாஷ் பேசின்கள்ல டைப் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட், அது பிறகு பண்ணிட்டு சோப் பேஸுக்கு பண்ணிட்டு அது பிறகு ஐபிஏ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ரப்பிங் ஆல்கஹால் அதுதான் இந்த இதில் இருக்குது. ரைட், ஸ்ப்ரே பண்ணுறது பபிள்ஸ்கள் வராமல் இருக்கிறதுக்கு. பபிள்ஸ்கள் ட்ரப் ஆகிடும். கிட்டத்தட்ட 1 hour 2 hours சோப் ஹார்ட் ஆகிடும். மெல்டன் சோப்
சோப் மால்ல இருந்து எங்களுக்கு அன்மோல்ட் பண்ணலாம், டிமோல்ட் பண்ணலாம். மால்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க பஞ்சா கட்டுறீங்க, அவ்வளவுதான். ஒரு பஞ்ச், ஃப்ளவர் பஞ்சாவோ இல்லாட்டி கிரேப்ஸ் பஞ்சாகவோ ஒரு ஷேப்பை பொறுத்து டை பண்றீங்க. சரியா? ஈஸியனா? அழகா இருக்கும் பார்க்க கொள்ள. கிஃப்ட்கள் கொடுக்க கொள்ளகள்ல கொடுக்கலாம், நிறைய பேர் விரும்புவாங்க. அண்ட் மெயினா வந்து என்ன, ஒவ்வொரு கலர்ல ஒரு ஷேப் செய்யலாம். அண்ட் சிங்க்ல கூட இப்படி டைப் பண்ணி வைப்பாங்க. காட்டுறேன். பஞ்ச் சோப் வந்து இந்த மாதிரி வரும். இப்படி கிரேப்ஸ் ரைட், அழகாகவும் இருக்கும். யூசஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ல அந்த சிங்க்ல ஹேங் பண்ணி வைப்பாங்க, வாஷ் பண்றதுக்கு ஈஸியான வகையில. ஸோ அழகா டெக்கரேஷன், aesthetic purpose தான், ரைட் கூட. ஸோ நல்ல விலைக்கு செல் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி மெத்தட் தந்திருக்கிறேன். பொதுவாக வந்து 140 கிராம் டாப் பேஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிராம் ஒரு ஒரு இது 15 சோப்ஸ் கிட்ட செய்யலாம். ஒரு 9 கிராம் வெயிட் உள்ள ஒரு கிரேப்ஸ் மால்டுக்கு போடலாம். ரைட், கலர்ஸ் தேவையான அளவு. பொதுவாக ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ நீங்கள் 100 கிராம் சோப்புக்கு வந்து 1 to 2 கிராம் எங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் செட் பண்ணலாம். ரைட், நாங்கள் சரியான மற்ற அதாவது காஸ்மெட்டிக் பர்பஸுக்கு எங்களோட ஸ்கின்களுக்கு யூஸ் பண்ணக்குள்ள நாங்கள் எந்த அமௌண்ட்டில் எந்த இன்க்ரீடியன்ட் அப்படின்றதெல்லாம் இன் டீட்டெயிலாக கோர்ஸில் படிப்போம். ஓகே, சொன்னாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோப் பேஸை கட் பண்ணுறீங்க டபுள் பாய்லர் மெத்தடில். மைக்ரோவேவும் யூஸ் பண்ணலாம், பட் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணும்போது ஹீட்டை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வாசனை, கலர்ஸ், அடிட்டிவ் செட் பண்ணுற, மால்டுக்கு பண்ணுற கிட்டத்தட்ட மால்டுக்கு பண்ணும்போது ஐபிஏ ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுற 30 மினிட்ஸுக்கு போகிறோம். பொதுவாக 1 ஹவரில் அது ஹார்ட் ஆகிடும். தென் ரிமூவ் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு பஞ்சாக அசம்பிள் பண்ணலாம். அவனோட சோப் வந்து அழகான முறையில் வாரத்துக்கு நல்ல கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, அட்ராக்டிவ் கலர்ஸை. ரைட், அடுத்தது லேயர்ஸ் போடலாம், அழகான டிசைன்களை செலக்ட் பண்ணலாம். வாசத்துக்கு உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் இல்லாட்டி வாசனை பதார்த்தங்கள் நல்ல ஒரு ப்ளசண்டான வாசனங்களை செலக்ட் பண்ணலாம். அண்ட் ஏர் டைட்டாக ரேப் பண்ணணும். அப்போ பபிள் இந்த ஸ்வெட்டிங் வராது. ரைட், கிளிங் ஃபில்மில் இருக்குது. ஸ்வெட்டிங் இல்லாட்டி வந்து பனித்துளி மாதிரி சோப்பில் வரையிலும் அதுகளை குறைக்கிறதுக்கு ஏர் டைட் பண்ணி ரேப் பண்ணணும். இல்லாட்டி இது பிரச்சனை இல்லை. பொதுவாக வந்து சிங்கில் வைக்கிறீங்கன்னா அந்த அந்த சோப்பில் பபிள்ஸ் வந்தது பிரச்சனை இல்லை. அது வந்து ஈரத்தன்மை, நேச்சுரலான கிளிசரின் வந்து சோப்பில் இருக்கிறதால தான் அந்த மாதிரி மாய்ஸ்னிங் எஃபெக்ட்டுக்கு அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற நீர் மூலக்கூறுகளை உறிஞ்சப்படுறதால தான் ஸ்வெட்டிங் வரும். ரைட், பனித்துளி மாதிரி. ரைட், இதெல்லாம் நாங்கள் எப்படி தவிர்த்து கொள்ளலாம் இன் டீட்டெயில்ஸ் படிப்போம். உங்களோட காஸ்டில் நோட்ஸ் வரி பண்ணவான்னு நம்மளோட மாடியூல் நோட்ஸ் வரும். சரியா? இமெயில் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மாடியூல். பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்களாக வெட்டிங்களில்
இல்லாட்டி பர்த்டே ஃபங்க்ஷன்களில் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ட்ரேட் ஃபேர்ஸ் நடக்கும், ஏன்னா அந்த இடங்கள்ல மார்க்கெட் பண்ணலாம், ஒரு தனித்துவமான ப்ராடக்டாக இருக்கும். ஃபாரின்களில் கூடுதலாக சேல் பண்ணாங்க, இப்போ லோக்கலையும் அவைலபிள், நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க அழகான அப்பியரன்ஸ் அண்ட் கிஃப்ட் ஐடியாஸுக்கு, ரைட்? ஸோ கஸ்டமர்ஸும் வந்து அந்த வாசங்களை விரும்புவாங்க, கலர்ஸை விரும்புவாங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியாவெல்லாம் உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட்மேடாக இருக்குது, இக்கோ ஃப்ரெண்ட்லி, சூழலுக்கு மாசடைவு இல்லாத வகையில் இருக்குதுன்றக்குள்ள நிறைய பேர் அதை கூடுதலாக விரும்பி வாங்குவாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்டையும் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜினும் ஹையாக இருக்குது. இது ஒரு சாம்பிள், ஒரு ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி நாங்கள் 200+ ஃபார்முலாஸ் உங்களோட கோர்ஸில் படிப்போம். ஒவ்வொரு ஃபார்முலாஸ் படிக்கும் போதும் மோஸ்ட்லி டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் காட்டுவோம் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ப்ராக்டிக்கல்லையும் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிற வகையில் நீங்கள் உங்களோட ஃபார்முலாவை செஞ்சு பார்க்குற வகையில், டெமான்ஸ்ட்ரேஷன்ன்றதுக்காக நாங்கள் மட்டுமே செய்ய மாட்டோம், உங்களுக்கு சொல்லி தருவோம், ரைட்? நீங்கள் எப்படி செஞ்சு பார்க்கலாம், இன்க்ரீடியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். தென் சரியா? கிளியரா? ஏதாவது விளங்காத விஷயம் இருக்குதா? ரைட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வரும். இன் டீட்டெயில் ஜஸ்ட் ஒரு சோப்பை பற்றி தான் சொன்னேன், பஞ்ச் சோப்போட கன்செப்ட். இதையும் தாண்டி பிம்பிளுக்கு, ஸ்கின் க்ளோவிங்க்கு, ரைட், ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்டுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சோப் வெரைட்டிஸ் ஃபார்முலேட் பண்ணலாம். காட் மில்க் சோப்புன்னு இருக்குது, ரைட்? அண்ட் அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட்களும் இந்த வரும். சோப் என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணல மிஸ்? இது ஜஸ்ட் ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு தானே. நாங்கள் இந்த வந்து ஸ்கின் பெனிஃபிட்டாக மாத்துறோம்னு சொன்னால் அதுக்கு தேவையான ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்டான பதார்த்தங்களாக ஹெர்ப்ஸ் செட் பண்ணலாம். அதே மாதிரி எசென்ஷியல் ஆயிலை கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ பிம்பிளுக்குன்னு சொன்னால் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் இருக்குது, ஸ்கின் க்ளோவிங்க்குன்ற ரோஸ் எசென்ஷியல் ஆயில், அப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. இதுல வேற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கொள்ளலாமா? அதுதான், அதையும் டீட்டெயிலாக படிப்போம். ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம், அதாவது ஹெர்பல் பவுடர்ஸ் சேர்க்கலாம், ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் சேர்க்கலாம். தென் சில கிளே வெரைட்டிஸ் ரெக்கமெண்டட் அளவில் சேர்க்கலாம். உதாரணத்துக்கு மில்தானிமிட்டி சோப்பாக செய்யலாம். அதே மாதிரி ஆன்டி ஆக்னி சோப்பாக, பிம்பலுக்கு ஆன்டி ஆக்னின்ற வழியில் பிம்பிள் ரிடியூசிங் சோப், பருவ குறைக்கிற சோப், மார்க்ஸை குறைக்கிற மார்க் ரெடியூசிங் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கிற சோப், அப்படி கஸ்டமைஸ் இதுதான் பேசிக். இதுல தான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்களை சேர்த்து ஒவ்வொரு இதுக்கும் செஞ்சுவோம். சொல்லி தருவேன். சரியா? இன் டீட்டெயிலா நாங்க படிப்போம். சோப் அண்ட் டாபிக் ஓகே. வரும். டோன்ட் வரி, கோர்ஸுக்கு என்ரோல் ஆகிறவங்க இது இவ்வளவு தான் சோப் அண்ட் இல்லை, தனியா ஒரு டாபிக் இருக்குது சோப்பை பத்தி, அதுல வரும். நாங்க கட்டாயம் செஞ்சு பார்க்கணுமா? என்னம்மா? இது கட்டாயம் நாங்க ஹோம்ல செஞ்சு பார்க்கணுமா? நீங்க ஒரு பிசினஸா செய்ய போறீங்கன்னா செஞ்சு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாமா? அப்போ அப்படி செஞ்சு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோன்னு சொன்னா ப்ராடக்ட் நாங்க என்ன மாதிரி எடுக்குது? இன்க்ரீடியன்ஸ் எடுக்கிற இடங்களை நாங்க உங்களுக்கு அஃபிஷியல் குரூப்ல ஷேர் பண்ணுவோம், எங்க இன்க்ரீடியன்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? அது நீங்க எங்களுக்கு ஃப்ரீயா தருவீங்களா, இல்ல நாங்க வந்து மணி பே பண்ணி உங்களோட எடுக்கணுமா? பிசினஸ் சொன்னா நீங்க தானே செஞ்சுட்டு போகணும், அப்ப நீங்க இன்க்ரீடியன்ஸை வாங்கி செஞ்சு செல் பண்ணலாம். ப்ராக்டிக்கலுக்கு வந்து நீங்க வரும்போது நாங்க இன்க்ரீடியன்ஸ் தருவோம் எல்லாம், நீங்க அந்த இடத்துல செஞ்சு பார்க்கறதுக்கான கைடன்ஸ் நாங்க தருவோம். ப்ராக்டிக்கலுக்கு நீங்க உங்களோட ப்ராடக்ட செஞ்சு விற்க போறீங்கன்னா நீங்க வாங்கித்தான் செய்யணும். என்ன மாதிரி என்னம்மா? ப்ராடக்ட் வேறதுக்கு என்ன மாதிரி பிரைஸ் போகும்?
இன்க்ரீடியன்ஸ் வந்து சோப் பேஸ் வந்து 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட சோப் பேஸ் 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட 2000 ருபீஸ், ரைட்? பேசிக்கா, ரைட்? ஸ்ரீலங்காவில் போகிற ப்ரைஸ். அண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து தராசன் இருக்குது, இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்குது, ரைட்? இது நான் நினைக்கிறேன் 100 கிராமுக்கு தான் 300 ருபீஸ் போட்டிக்கிறாங்க. 1 கிலோ சோப் பேஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 ருபீஸ், சரியா? 1 கிலோ அண்ட் 1 கிலோவில் உங்களுக்கு எத்தனை சோப் வேணும்? நீங்கள் 100 கிராமுக்கு சோப் 100 இல்லாட்டி 60 கிராம் சோப் செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சோப்புகள் அளவு வரும். அடுத்தது வாசனை வந்து நீங்கள் 10 ml எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 250 ரூபா வாசம் இல்லா. வாசம் எல்லாம் பெரிய விலை இல்லை. எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ரைட்? 10 ml வந்தது. வாசத்தை போடுறேன்னு சொன்னீங்கன்னா 250 மாதிரி கிட்ட வாசம், 250 or 260 ருபீஸ் மாதிரி வரும். அண்ட் கலர்ஸ் வந்து பெரிய விலை இல்லை, அதுவும் உங்களுக்கு சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும் தானே. 1 or 2 கிராம் அதுக்கு 100 ருபீஸ்களுக்கு போடலாம் நீங்களே. அப்போ 2500 தான் காஸ்ட் ஆகும் 1 கிலோ சோப் செய்றீங்க. அப்போ 1 கிலோவில் உங்களுக்கு எத்தனை பஞ்ச் சோப்ஸும் வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், இல்லைங்கதா? அதே மாதிரி ஓகே. ஃபேஸ் பண்ற சோப் செய்றீங்கன்னா 60 கிராம் 75 கிராமுக்குள்ளுக்கான சோப்பா உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகும். கிளியர், Clear, sis. Thank you. ஓகே? தென் ஐ ஹோப் நான் அவங்களோட காஸ்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆஃபர்ஸ் வந்து அட்மின் கிளாரிஃபை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நாங்கள் எங்களோட அடுத்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் மாடியூல் நோட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். மிஸ் இந்த சோப் பேஸ் செஞ்சு நம்மளுக்கு செய்யலாம் தானே சோப்? ஓ ஆமாம், சோப் பேஸ் செய்யலாம். பேஸ் செய்யறோம்னு சொன்னாக்கா இப்போ அந்த அது பேசிக் வேற பவுடர் அது formula. அதில் அளவு விளங்கிக்கொள்ளணும் வேணா மிஸ்? ஆமாம், இப்போ அதுகள அளவு விளங்கிக்கொள்ளணும் கட்டாயம். ஓ அது அது கொஞ்சம் வேறமே. இந்த சோப் பேஸ் வந்து தனி டாபிக். இது சோப் செய்யறத பற்றி தான் சொல்லி தந்தேன். சோப் இந்த பேஸ் சோப் செய்யறது different. சோப் பேஸ் செஞ்சு நம்மளுக்கு செய்யலும். ஓ மிஸ் லாண்ட்ரி சோப்பும் இதே சேம் பேஸ்லயா செய்யுது? இல்லைம்மா, லாண்ட்ரி சோப் வேறு. இது ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், நாட் ஓகே லாண்ட்ரி ப்ராடக்ட். லாண்ட்ரி கான்செப்ட் டோட்டல் டிஃபரெண்ட்மா. ஓகே. ரைட். ஸோ ரைட், மிஸ் டை வந்து நாங்க வளமையா யூஸ் பண்ற சாப்பாடுக்கெல்லாம் ஃபுட் கலர் அந்த கலரிங்கா இல்லாட்டி இதுக்கெண்டே இல்லை, வேற ஃபுட் கலர்ஸ் கலரிங் யூஸ் பண்ண இல்லாதுன்னு சொன்னேன். கலர்ஸ் வந்து காஸ்மெட்டிக்கு காஸ்மெட்டிக் கிரேட் கலரிங் ஏஜென்ட் இருக்குது, அதுதான் பயன்படுத்தணும். ஓகே மிஸ். அதுவும் தராஸ்ல எடுக்கலுமா மிஸ்? ஆன்லைனில் எடுக்கலாம். நாங்கள் வெண்டர்ஸ் எங்கே இன்க்ரீடியன்ஸ் எடுக்கலாம்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட அஃபிஷியல் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஓகே. சரியா? ஓகே, தேங்க்யூ தென். I hope our admin will continue now. Wait a minute. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஓகே, உங்களோட தேங்க்யூ ஸோ மச். டைம் வந்து எங்களுக்காக தந்திருந்தமைக்கு நிறைய வேல்யூபிளான மெசேஜஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி கொண்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சுருக்கமாக கேட்டிருந்தீங்க. அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆல்ரெடி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக வேண்டி இன்னும் அட்வான்ஸான ஃபார்முலேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணின மாதிரி நாங்கள் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி யாருக்காவது பேசிக்லேருந்து அதாவது இன்க்ரீடியன்ட் சம்மந்தமாக நான் முதல்ல படிக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமாவுக்கு ஜாயின் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது.
அதே மாதிரி டிப்ளமா கோர்ஸ், அட்வான்ஸ் டிப்ளமா இந்த 2 இருக்கு. நீங்க விரும்புற மாதிரி அதை சூஸ் பண்ணலாம். யாருக்காவது டிஃபரெண்ட் தெரிய வேணும்னு சொன்னா பர்சனலா மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. நான் உங்களுக்கு 2 கோர்ஸ்டையும் கண்டென்ட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் டிப்ளமாவை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா 4 மாதம் ஆன்லைன்ல உங்களுக்கான செஷன்ஸ் நடக்கும். 4 மாதம் முடிய ஒரு நாள் ஃபுல் டே ப்ராக்டிக்கல் ஒன்று கலம்பராஜகிரியில நடக்கும். அந்த ப்ராக்டிக்கல் டேக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்க வந்து மார்னிங் 8 to ஈவினிங் வரையில அதை பார்ட்டிசிபேட் பண்றது தான் இருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்றது, எங்க செஞ்சு கொண்டு போறதுன்னு எந்த ஐடியாவும் இல்லாம இருக்கலாம். அப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நாங்க பூரணமாக வழிகாட்டுவோம். எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ண வேண்டும், இன்கிரீடியன்ஸ் எங்களை வாங்க வேண்டும், எப்படியான இன்கிரீடியன்ஸ் வாங்க வேண்டும், அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணின பிறகு அதை ரெஜிஸ்டர் பண்ணி பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட் பண்றது எப்படின்றதெல்லாம் நாங்க பூரணமா சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கான சர்டிபிகேட் அவார்டிங் செரமனியும் நடக்கும் BMI CHல. அதே சந்தர்ப்பத்துல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த முறையான வழிகாட்டல் கிடைச்சும் கூட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்க எதிர்பார்க்குற டைம்ல உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொள்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அப்படியான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒஃபிஷியல் குரூப்ல எட் பண்ணின பிறகு உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பேமெண்ட் பண்றதுக்காக ஒரு டைம் ஒன்று தாங்க மிஸ்ன்னு சொல்லி. அவங்களுக்காகத்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸினுடைய கோர்ஸ் ஃபீ 49,000. 9,000 டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 40,000க்கு கோர்ஸ் செய்யலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த 40,000த்தையும் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம். 10,000 10,000 10,000 உண்டு. முதல் மாதத்து 10,000 தான் நீங்க கட்டி கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம் உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் வந்து நீங்க பே பண்ணி கொண்டு போவீங்க. அதே மாதிரி இந்த மாதம் ரெஜிஸ்டர் பண்ற மாணவர்களுக்கு அவங்களுடைய 3ஆம் மாதம் அவங்களுக்கான ஃப்ரீ புக்ஸ் வழங்கப்படும். அதாவது இந்த டாபிக்ஸ் 5லேயும் தான் அவங்களுக்கான புக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நாங்க கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி இருக்கிற ஃபார்முலா அல்லாம எக்ஸ்ட்ரா 300+ ஃபார்முலேஷன்ஸ், அதே மாதிரி 90 நாட்கள் எப்படி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், NMRA ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் எப்படி இது வந்து என்ன என்று சொன்னா காஸ்மெட்டிக் பிசினஸ் செய்யற எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வெறுமனே உங்களோட கஸ்டமருக்கு கொடுக்க இயலாது. நீங்க இந்த ஃபீல்டுக்கு வாரீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற ப்ராடக்ட் எந்த விதமான ஹார்மும் இல்லை என்றதை ப்ரூஃப் பண்ணி தான் நீங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களோட கஸ்டமருக்கு கொடுக்க வேணும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சட்ட விதிமுறைகள் இருக்கு. அதை இன்க்ளூட் பண்ணதா கோர்ஸ்லயும் நாங்க ஒரு செஷன் செய்வோம். அதே மாதிரி இந்த புக்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் இம்போர்ட் பண்றாங்க. அப்படியான மாணவர்களுக்கு வந்து எப்படி இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாக என்ன சட்டதிட்டங்கள் இருக்கு, அதுக்குரிய வழிகாட்டல்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு புக் கொண்டு எழுதி இருக்கிறோம். அதே மாதிரி GMP, இந்த GMPன்றது எவ்வளவு முக்கியம்ன்றது ஆல்ரெடி பிசினஸ் செய்யறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிதாக பிசினஸ்க்கு வரவங்களுக்கும் இந்த GMPன்றது என்ன, எப்படியான செட்டப் வந்து நான் செய்திருக்க வேண்டும் இந்த GMP எடுத்துக்கொள்றதுக்கு இந்த கோர்ஸ் இந்த புக்ல நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ்லயும் நாங்க அதை செஷனாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட ஃபார்முலா பார்ட் முடிய உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்து கொள்ளலாம், ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யலாம், லெப் ரிப்போர்ட் ஒன்று எப்படி எடுக்கணும், அதே மாதிரி ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்டை எங்க ரெஜிஸ்டர் பண்ண வேணும், அதே மாதிரி ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்றது மட்டும் இல்லாம ISO SLS சான்றிதழ்கள் எப்படி பெற்றுக்கொள்றது, GMP எப்படி பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் நாங்க வழிகாட்டுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் நீங்க உங்களுக்கு எங்கேயாவது சர்டிபிகேட் நீங்க என்ன படிச்சு எப்படி செய்றீங்கன்றதுக்கான சர்டிபிகேட் ஒரு டாக்குமெண்டா கேட்கும் சந்தர்ப்பத்தில் ஐகாவினால் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷனால வழங்கப்படும் சர்டிபிகேட் வந்து பெருமதி மிக்கதாக இருக்கும். நிறைய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்க 1 day 2 days என்று சொல்லி அட்வான்ஸ் டிப்ளமா எல்லாம் கோர்சஸ் பார்த்திருப்பீங்க. அப்படியான கோர்சஸ் மூலமா கிடைக்கிற சர்டிபிகேட் வெளியிடற்றது. எனவே உங்களுக்கு நாங்க கோர்ஸ் மூலமாக ரிசல்ட்ஸ் உள்ள ஃபார்முலாக்கள் மட்டும் இல்ல, குவாலிஃபைட் லெக்சர்ஸ் மூலம் உங்களுக்கு விரிவுரைகள் மாத்திரமல்ல, உங்களை பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக வேண்டிய எல்லா பேக்கேஜும் வந்து ஒண்டா இன்க்ளூட் பண்ணதுதான் ஐகாவினுடைய கோர்சஸ். அந்த வகையில ஆகஸ்ட் மாத பெட்ஜுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள விரும்புறீங்கன்னு சொன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் பேமெண்ட் டேட் இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஃப்ரைடேக்கு உங்களுக்கான பேமெண்ட்டை பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த கிளாஸ் எப்ப என்ற விஷயத்த வந்து நாங்க உங்களோட ஒஃபிஷியல் குரூப்ல எட் பண்ணுவோம். டாக்டர், அடுத்த செஷன் எப்ப இவங்களுக்கு நடக்கும்? அட்வான்ஸ் டிப்ளமாவோட 29வது பெட்ஜுக்கு
டாக்டர்? ஓகே, நாங்க வந்து உங்களுக்கான எப்ப நடக்கும் என்ற விஷயத்தை வந்து உங்களோட ஒஃபிஷியல் குரூப்ல, அதாவது பேமெண்ட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸை T29 என்ற குரூப்ல எட் பண்ணிருக்கிறோம். அவங்களோட குரூப்ல இன்ஃபார்ம் பண்றோம். இந்த வீக் டேல ஒரு நாளும் உங்களுக்கான கிளாஸ் நடக்கும். பேமெண்ட் பண்ண முடியாம இருக்கிறவங்க, முடியாம இருந்தா யாராவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃப்ரைடேக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன். அப்ப நான் உங்களுக்கான கிளாஸ் லிங்க் ஷேர் பண்றேன். அந்த செஷனையும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். 5 நாட்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்காக நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி கொள்ளாதீங்க. குவாலிட்டி லேர்னிங் குவாலிட்டி பிசினஸுக்கு வழிவகுக்கும். எனவே நீங்க சரியான விதத்துல படிச்சா அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு முன்னேறி கொண்டு போறதுக்கு நிறைய வழிகாட்டல் தேவையில்லை. சாதாரணமாகவே நீங்க உங்களோட பிசினஸ் செய்து கொண்டு போகலாம். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜை முதல் தடவையே நீங்க சரியானதாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடுதலானதாக செலவழிக்க வேண்டி இருக்கும். எனவே மிகவும் கவனமாக இருங்க. நான் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண போறேன்ற விஷயத்துல நீங்க ஆல்ரெடி இப்ப இந்த சப்ஜெக்டுக்குள்ளுக்கு இன் ஆகிட்டீங்க. இப்படி நான் ஒரு பிசினஸ் செய்ய வேணும் என்று, அதனாலதான் நீங்க Facebookல சர்ச் பண்றீங்க இல்லையா, நான் எந்த இடத்துல கோர்ஸ் செய்ய வேணும் என்று. அப்படி செலக்ட் பண்ற இடம் சரியானதாக இருக்க வேண்டும் என்றதுலயும் நீங்க உறுதியாக இருங்க. ஐகாவினுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல பழைய மாணவர்களின் கருத்துக்கள் உங்களுக்கு பார்வையிடக்கூடியதாக இருக்கும். ஐகா ஸ்ரீலங்கா, ஐகா கெண்டி, ஐகா டிக்டாக், ஐகா லங்கா டிக்டாக் பேஜ் இருக்கு. ஐகா நேச்சுரல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஐகா ஆயுர்வேத யூடியூப் பேஜ் மூலமாக நிறைய செஷன்ஸ், ஃப்ரீ செஷன்ஸ் செஞ்சிருக்கோம். சோப் மேக்கிங், அதே மாதிரி ஜெல் மேக்கிங் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் செஷன்ஸ் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு மாணவரும் அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட லைஃப்லையும் சரி பிசினஸ்லையும் சரி ஒரு பிசினஸ் ஓனராக வர வேண்டும் என்றதுதான் ஐகாவினுடைய மிஷனாக இருக்கிறது. ஜாயின் பண்ணி கொள்றதுக்காகவும் மேலதிக தகவல்களுக்கும் 076703481 என்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணும். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா கோர்ஸ் சம்பந்தமாக? மிஸ் எங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி எடுக்கலும் தானே இந்த கோர்ஸ்ல? அட்வான்ஸ் டிப்ளமோவில் வரக்கூடிய 150க்கும் மேற்பட்ட ஃபார்முலேஷன்ஸும் வந்து அட்வான்ஸ் கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது எல்லாமே படிச்சு தருவோம். அது தவிர உங்களுக்கு 1, 2 என்று செலக்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னு சொன்னா எல்லா மாதமும் எல்லா கோர்ஸும் ஷெட்யூல் ஆகாது. உங்களுக்கு என்ன தேவைன்றதை இன்ஃபார்ம் பண்ணி வைங்க. அந்த கோர்ஸ் ஷெட்யூல் ஆகும் பொழுது உங்களுக்கு படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமா சோப் மேக்கிங், ஷெம்போ மேக்கிங் அப்படின்னு நீங்க தனியா படிக்க விரும்புறீங்கன்னா எல்லா மாதமும் எல்லா கோர்ஸும் ஷெட்யூல் ஆகாது. எனவே அந்த மாதங்களில் ஷெட்யூல் ஆகும் பொழுது உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கு. மந்த்லி எத்தனை கிளாஸ் நடக்கும்? கிழமையில ஒரு கிளாஸ் நடக்கும். மந்த்லி 4 வீக்ஸ் இருக்குண்டா 4 கிளாஸ், 5 வீக்ஸ் இருக்குண்டா 5 கிளாஸ். ஓகே. நான் வந்து டிப்ளமா கோர்ஸ் தான் ஜாயின் ஆகினேன். எனக்கு கொஞ்சம் இடையில கவரேஜ் கட் ஆகிச்சு. ரெக்கார்டிங் கிடைக்குமா மிஸ்? விலங்கல்ல. நான் வந்து டிப்ளமா கோர்ஸ்க்கு தான் ஜாயின் ஆகினேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி இடையில கொஞ்சம் எனக்கு கவரேஜ் ப்ராப்ளம் உண்டாகினால ஜாயின் ஆக கிடைக்கல, லீவ் ஆகிட்டு. நீங்க ரெக்கார்டிங் போடுவீங்களா குரூப்ல? ஓ, இது ஆனா அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸ். நீங்க அட்வான்ஸ் டிப்ளமாவுக்கு தானே ஜாயின் பண்ணிக்கிறீங்க? ஓ, ஜாயின் பண்ணுங்க சார். ஓ, ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவோம் குரூப்ல. ஓகே. ஓகே, நாங்கள் செஷன் எண்ட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாஃப்ல ஜாயின் பண்ண நிறைய மாணவர்கள் இருந்தீங்க. ரெக்கார்டிங் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். பேமெண்ட் பண்ணினவங்க ஒஃபிஷியல் குரூப்ல ரெக்கார்டிங், ஒவ்வொரு கிளாஸுக்குமான ரெக்கார்டிங் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு 1 மந்த்துக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் லைவ் செஷன்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது போனால் உங்களோட ஒஃபிஷியல் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, இன்றைக்கு எனக்கு செஷன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர லைவ் கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கட்டாயம். உங்களுக்கு அந்த டைமே அன்மியூட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். PDF நோட்ஸ் இமெயில் பண்ணுவோம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டாக்டர் சொல்ற எக்ஸ்ட்ரா நோட்ஸை வந்து நோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நாளைக்கு எப்போ கிளாஸ், நாளைக்கு இருக்கா கிளாஸ், எப்போ அடுத்த கிளாஸ் ரெக்கார்டிங் தருவீங்களா, இந்த சப்ஜெக்ட்ல டவுட் இருக்கு, எதாக இருந்தாலும் உங்களோட ஒஃபிஷியல் குரூப் உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 லெக்சர்ஸ் இருக்கிறாங்க ஒருவருக்கு. உங்களோட மெசேஜஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. குரூப் அட்மின்ஸ் இருக்கிறாங்க, குரூப்புக்கும் ஒவ்வொரு அட்மின் இருப்பாங்க. உங்களோட குரூப் அட்மின் உங்களோட ஷெட்யூலை பார்த்து உங்களோட கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மிஸ் இதுல இந்த PDF அந்த இது எடுக்கிறது, பிரிண்ட் எடுக்கிறது நீங்க குரூப்ல போடுவீங்க தானே எல்லாருக்கும்?
இப்ப வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ குரூப்ல போட்டு விடுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸுக்கான நோட்ஸை வந்து இமெயில் பண்ணுவோம். இமெயில் இருக்கிற நோட்ஸை வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடியதா இருக்கும். ஒன்றோ கம்யூனிகேஷன்ல கொடுத்து அல்லது உங்களுக்கு எப்படியும் அதை இமெயில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இமெயில் அட்ரஸ் போடணும். அந்த அந்த மெசேஜை வந்து நாங்க இப்ப குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஒஃபிஷியல் குரூப்ல உங்களோட இமெயில் அட்ரஸை ஷேர் பண்ண வேண்டும். அதே மாதிரி கமாண்ட் ரூல்ஸ் வந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுவோம் குரூப்ல. மிஸ் வந்து இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து ராஜகிரியில் நாங்கள் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணி ஆகணுமா, அது இல்லாமே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலுமா? கோர்ஸை வந்து நாங்க ஃபுல்லாவே உங்களுக்கு தந்திருக்கிற சிலபஸ் ஆன்லைன் மூலமாக கவர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றதுனால தான் ப்ராக்டிக்கல் செஷன் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். உங்களோட பெட்ஜோட உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலாம போனா அடுத்தடுத்த பெட்ஜோட நடக்கும் பொழுது உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஒஃபிஷியல் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம் அடுத்தடுத்த ப்ராக்டிகல்ஸ் நடக்கும் பொழுது, அல்லது நீங்க ஷெட்யூலை கேட்டு அதுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். கட்டாயம் எப்படி சரி நான் ஒரு டைம் ஜாயின் பண்ணிக்கொள்ள நாங்க முடியும். கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனா உங்களோட தேவையை கருத்தில் கொண்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல ரெக்கார்டிங் இந்த இது ஒபிஷியல் இதுல போடுவீங்க தானே? ஒவ்வொரு கிளாஸ்ல ரெக்கார்டிங்கும் போடுவோம் ஒபிஷியல் குரூப்ல. 1 மந்த்துக்கு அது அவைலபிளா இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ்பயர்ட் ஆயிடும். எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமே இது போட்டா. நிறைய மாணவர்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பிசினஸ் எல்லாம் செய்து கொண்டுதான் இந்த எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக செய்றீங்கன்றபடியால ஒவ்வொரு கிளாஸுக்குமான ரெக்கார்டிங் தருவோம். அந்த ரெக்கார்டிங் வந்து அவங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு மாணவருடையும் அட்டெண்டன்ஸ் எடுக்கப்படும். எனவே ஒவ்வொரு மாணவரும் பேமெண்ட் பண்ணின மாணவர்கள் உங்களோட ஒஃபிஷியல் குரூப்ல இருந்து உங்களோட லிங்க் வந்து நீங்க ஜாயின் பண்ற டைம்ல வந்து உங்களோட ஜூம்ல உங்களோட பேரை வந்து கட்டாயம் இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். எதுவும் டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா உங்களுக்கு குரூப்ல கேட்கலாம் அல்லது இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ற மாணவர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கும் போது அவங்க பேமெண்ட் பண்ணி ஒஃபிஷியல் குரூப்புக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ.